கொடியை போட்டுட்டு ஒரு கார் வரும்போது ஓடி வருகிறான் என்னது நான் சொல்ல மாட்டேன் அந்த சின்னது பேரை ஓடி வருகிறான் சரிதாடா உதயநிதின்ற உதவாநிதின்ற மாதிரி அந்த பாட்டை போட்டு இன்றைக்கி எவ்வளோ தூரம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி அந்த ஒரு திமுகன்ற அந்த கொடியை வச்சுக்கிட்டோ உடன்பிறப்புகள் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்கிற அராஜகம் அட்டூழிய அநியாயத்திற்கு ஈடு அதாவது இப்போ ஒரு பெரிய அளவு அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு எல்லையே இல்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் இன்றைக்கு ஒரு அநியாயம் அட்டூழியம் அராஜகத்துடைய ஒரு ஒட்டுமொத்த உருவமாக இன்றைக்கு திமுக இருந்து அந்த அளவுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கி பரவிருக்கு. எனவே காவல்துறை பொறுத்தவரை ஒரு முறையான ஒரு நேர்மையான விசாரணை செய்து உண்மையிலே யார் அந்த குற்றம் சம்மந்தப்பட்டவங்களோ அது தெளிவாக அந்த வீடியோவில் அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கைது 2 பேரும் பிடிச்சி தான் சொல்கிறாங்க. அதனால் இதை பேர் பிடித்து சட்டத்தின் நிறுத்தி உடனடியாக குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரும் மூலம் தான் அடுத்த ஒரு பயம் இருக்கும். எனவே அதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் லீக் பண்ணுறது அவங்க பேரை லீக் பண்ணுறதுன்றது பெண்களே ஒரு புகார் கொடுக்குவதற்கு அஞ்சுகின்ற ஒரு நிலைமை திமுக ஏற்படுத்துது, திமுக அரசாங்கம் காவல்துறை ஏற்படுத்துது என்ற ஒரு அந்த நம்பிக்கை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படக்கூடாது.